வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய சொல்லணும் அப்படின்னா பொதுவாக அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். கன்னிராசி பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களோட புதன் காரகத்துவத்தில் இருக்கிறதுனால ஒரு சில டைமில் இரட்டை நிலைத்தன்மை ஆசிலேஷனோடே இருப்பாங்க. சில டைமில் இதை பண்ணலாமா, இல்லை அதை பண்ணலாமா, இதை பண்ணால் வெற்றியா, இல்லை அதை பண்ணால் வெற்றியான்னு ஒரு சில நேரத்தில் அந்த ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். தெளிவாக எடுக்கக்கூடியவர்களும் கன்னிராசிக்காரங்க தான். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போது ரொம்ப நெருக்கடியான காலமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிலர் கவனங்களும் இருக்கணும். ஜூலை மாதம் மினிமம் சாதகமாக இருக்குது, கொஞ்சம் மினிமம் எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு 9ல் செவ்வாய். இந்த 9ல் செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பங்காளிகளில் ஒரு சில டென்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அந்த இடத்துல நீங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணும்போது சில குறுக்கு வேலைகள்லாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மறைமுகமாக எதிர்த்துவம் பண்ணுறது இதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சேலஞ்ச். நான் பாட்டு குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பலான்னு பார்த்தா இவங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறதெல்லாம் தோணும். ஒரு சில பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏன்டா நம்ம ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து நல்ல விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறோமே, அதுக்கு குறுக்க நிறைய பேர் வராங்களேன்னு கூட இருக்கும். ஆனால் 9ல் செவ்வாய் இருக்கும்போது பூர்வீக விஷயத்தில் ஸ்ட்ராங்காக கூடிய இருக்குது. சொத்து பத்து ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா சொத்து பத்துக்கள் வரும். அப்பா வழி சொந்தங்களில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம், நில பிரச்சனைகள், வீடு பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஆப்போசிட் பண்ணக்கூடிய விஷயங்களும் அமையும். அடுத்தது 10ல் புதன் வரும்போது பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறது புதன் கொடுப்பார். எப்படின்னா ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, சிறப்பு ஆய்வாளர்கள், ஒரு தொழில் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த 10ல் இருக்கக்கூடிய புதன் மிக நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் பேஸ் வாய் வழி சொற்களால் சம்பாதிக்கக்கூடியது. நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து இந்த விஷயங்களை இன்ஜினியரிங் பண்ணுறது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பண்ணுறது, பேசக்கூடிய ஒவ்வொரு மார்க்கெட்டிங் பண்ணுறது, MBA, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. மிகையான ஒரு பிளேஸ்க்கு போவாங்க. அவங்களோட புத்திசாலித்தனம் பளிச்சிடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் US போயெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா படிப்பாங்க. அது கம்யூனிகேஷன் துறையில் ரொம்ப ஷைன் ஆவாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சில பேருக்கு வெளிநாடு தொடர்புடையதாக உங்களுக்கு வரும். அந்த தொழிலில் ஏற்றமும் இருக்கும். ஒவ்வொரு பட்ட பதவி சில பேர்த்துக்கு அமையும். இந்த 10ல் புதன் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் 10ல் உட்காரும் போது எதை கரெக்டாக பண்ணுமோ அந்த அனலைஸ் பண்ணி பண்ணுவீங்க. அது முக்கியமான இடம். அடுத்தது கன்னிராசிக்காரங்களுக்கு வேறு எங்கெல்லாம் கிரக பலன்கள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது 12ல் சுக்கிரன் இருக்கார். 12ல் சுக்கிரன் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, விரயம் நிறையா தேவையில்லாத விரயம் பண்ணுவீங்க. அது வியாபார ரீதியாக விரயங்கிறது நஷ்டத்தை கொஞ்சம் கொடுக்கும். இது தவிர்க்கிறதுக்கு நீங்களே ஒரு இடத்துல தேவையில்லாத செலவு பண்ணுறதுக்கு, ஒரு பெண்கள் உங்களுடைய கேபினில் ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை உங்களுடைய கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு இந்த 12ல் சுக்கிரன் மறைமுகத்தில் இருக்கும்போது அந்த படுக்கை அறை சுகம் கொடுக்கக்கூடிய 12ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரன் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஒரு சில தவறான முடிவுகள் வரக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னா கவனமாக இருக்கும். தூக்கம் வராமல் போகும். தூக்கத்தினாலேயே சரியாக நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியதாகவும் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல. அடுத்தது 11ல் குருவும் சூரியனும் வராங்க. 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஒரு அவயோக கிரகம் சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது உட்கார்ந்தாலே 11ல் யோகம். அது ஒரு சுப கிரகங்கள் 11ல் போய் உட்கார்றது இன்னும் யோகம். அப்போ காலகட்டம் உங்கள் ஃபினிஷிங் டச், நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சிங்களோ அதுக்கான பிரதிபலனை இப்போ பார்க்கலாம். மிகப்பெரிய பிரதிபலனை இப்போ பார்க்கலாம். சந்தோஷம் அடைவீர்கள். அந்த 11ல் குருவும் சூரியனும் இருக்கும்போது தலைமை பதவி சில பேருக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு கவர்மெண்ட் மூலியமாக ஒரு லாபம் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கும்.
நிறைய பொருள் ஈட்டுவீர்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகுது. இருதார அமைப்பு உள்ள 2ஆம் தாரத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் இப்போ கண்டிப்பாக நல்ல பெண் கிடைக்கும். அது மாதிரி லேட்டாக கல்யாணம் பண்ணுறேங்க அப்படின்னாலும் இந்த செகண்ட் மேரேஜில் கல்யாணம் பண்ணுற சொல்கிறாங்க, மேரேஜ் ஆகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது 11 கொடுத்துரும். நல்ல மருமக இல்லைங்க, மருமக எப்படி வரப்போகிறாங்களோ, மருமகள் எப்படி வரப்போகிறாங்களோன்னு இருந்தவங்க எல்லாமே மருமகள் வந்து உங்களுக்கு பிடித்தமான மருமகள் வரக்கூடியதாகவும் சில பேருக்கு அமையும். கன்னிராசிக்காரங்க வாயை திறந்து பேசுகிறதே பெரும் அதிசயம். ஏன்னா வாயில் தேவையில்லாத எதுக்கு போய் பேசிக்கிட்டுன்னு சில இடத்துலலாம் விட்டுருவாங்க. அப்போ இந்த கன்னிராசிக்காரங்க இந்த 11 குருவும் சூரியனும் வர விஷயங்களில் நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது 7ல் கண்டக சனி இருக்குது. இதில் தான் ரொம்ப பார்த்து கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. மேரேஜ் ஆகாமல் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து ஒரு இடைஞ்சலை கொடுக்கும். அதே மாதிரி 7ல் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஒன்று கொடுக்கும். உங்களுக்குள்ள கணவன் மனைவியாக இருக்கும்போது தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வரும். அப்போ இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனிக்கு வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபடுறது, அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய முக்கியமான பணிகளை செஞ்சிட்டு இருக்கும்போது கணவன் மனைவியோட குறுக்கீடு அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதனால் மனத்தாங்கல் இருக்கும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுறது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்தது 6ல் ராகு, மறைமுக எதிரிகளை தம்சமாக்கக்கூடிய சக்தி 6ல் இருக்கக்கூடிய ஒரு 6ல் வந்து ஒரு பாவி உட்கார்ந்தாருன்னா அவங்கள ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ மறைமுக எதிரிகளுடைய விஷயங்கள் எல்லாம் தூளாக ஆகும். அவங்களுடைய கோட்பாடெல்லாம் உள்ளே வராத லெவலுக்கு பண்ணிடுவீங்க. 12 அதாவது 12ல் இப்போ கேது, 12ல் சுக்கிரன் கேது இருந்தாலே என்ன பண்ணும், ஆன்மீக பயணத்தை கொடுக்கும். சொகுசான ஆன்மீக பயணம் கொடுக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெம்பிள் ட்ராவலில் எல்லாத்தையும் காரில் தான் போவேன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்க. அந்த கம்ஃபர்டபுள் ஜோனில் கூட ஆன்மீக பயணம் இருக்கும். ஃப்ளைட்டில் தான் போவேன் நான், எதுக்காக சொகுசான ஒரு ஆன்மீக விஷயமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு கிரக நிலைகள் எங்கெல்லாம் கவனமாக இருக்குன்னா சனிக்கிட்ட கவனமாக இருக்கணும். ராகு கேதுகளே அது வாரி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை என் பெரும் வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.